ஹைடா, ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் அதாவது ரித்தி சிக்குவோட வீட்டில் இருக்கீங்க. உங்கள் கையில் கத்தி இருக்கு. உங்கள் மைண்டுக்குள்ளே அன்றைக்கி மாதிரி ஏதாவது நமக்கு எதுவும் மூவ் பண்ணணும்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்தான்னு வச்சுக்கே இந்த கத்தி வச்சு கிழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உங்கள் கையிலேயே வச்சுருக்கீங்க அந்த நைஃபை. உங்களுக்கு பயமாக இருக்கு, தனியாக இருக்கீங்க. அது நீங்கள் எப்போவுமே தனியாக இருக்கவே மாட்டீங்க. அம்மா, உங்கள் 2 அக்கா எப்போவுமே யாராவது ஒருத்தவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க. அவங்க 3 பேரும் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்போது தனியாக ஏதோ உங்களால் முடியல, அப்படியும் ஜேகே மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட அது உங்களால் நினைக்கவே முடியல. அன்றைக்கி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு ஜேகே உங்களை என்னென்னலாம் பண்ணியிருப்போனோ அது எல்லாம் ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. உங்கள் கையில் இருக்க கத்தியை டைட்டாக பிடிச்சிட்ருக்க இந்த டைம் தான் ஜேகே வந்திருப்பான். போதையில் இருக்கான் இல்லையா, நிறைய உளறிட்டு வந்திருப்பான். நீங்கள் அவன் கையை கிழிச்ச உடனே வந்துருச்சு. அவன் ஃபோர்ஸுக்கு பல்லான்னு ஒன்று வைக்க அவ்வளோதான், ஒரே அடியில் சுருண்டு விழுந்துட்டீங்க. தம்மா தூண்டு இருக்க நீ என்ன கிழிப்பியா கொலை பண்ணுற மேடம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வரா. வீட்டில் விழுந்து போயிருக்கீங்க. தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. அடிச்ச ஒரு அடி ஜேகே கையிலேருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அவனுக்கு வலிக்குமா வலிக்காதான்னு தெரியல. மாதிரி நீங்க கண்ணை ரப் பண்ணிட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு மான்ஸ்டர் மாதிரி தெரியறான். கையெல்லாம் அவ்வளோ டேட்டோ. அன்னைக்கு பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்திருப்பான். ரியாவை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஃபுல் ஹேண்டு கவர் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். இப்போ இவனை இப்படி பார்க்க பயமா இருக்கு. இப்பயும் திருந்தாம என் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் கொண்டுடுவேன். அவன் முன்னாடி ஏன் பண்ண அது அவனுக்கு இன்னும் தீவிராகுது. அவன் முறைச்சிட்டே உங்களை பார்த்துட்டே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன் நீ. வீட்டிலேருந்து கொஞ்சமா நகத்தை பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. கத்திய கீழே இருக்கு. கிட்ட வராதிங்க. கத்திய கீழே இருக்குடி. என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை குத்திடுவேன். காமெடி பண்றதை விட்டுட்டு கத்திய கீழே இருக்கு. இங்க பாருங்க. கத்திய கீழே இருக்குடி. என்கிட்ட வராதிங்க. என்ன ஏதாவது பண்ணிட்டு போறீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு தானே. அதெல்லாம் எப்பவுமே நடக்காது. என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இவ்வளோ சீப்பானாலா நீங்க? வாய மூடு. நீங்க எந்த மாதிரி ஒரு பர்சன், நீங்க எப்படிப்பட்ட பர்சன் எனக்கு மட்டும்தான் தெரியும். சீப்பா நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட. அன்னைக்கு போதையில இருந்தா என்ன யாருக்கிட்ட என்ன பண்றோன்னு கூட உங்களுக்குலாம் தெரியாது. உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு. போதும் நிறுத்துடே. நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் தெரியாம என் அம்மா என் அக்காங்க ரியா உங்களை போய் விழுந்து லவ் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். போதும் நிறுத்துடே. ரியா பத்தி எடுக்காத. அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளை கல்யாணம் பண்ணல. அவ ஹாப்பியா தான் இருப்பா. ஜிமன் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்காள். அதனாலதான் உங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆச்சு. அப்படியே பெட்ல பிடிச்சி உங்களை லாக் பண்ணிட்டான். என்னடி சொன்ன நீ? எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. கேரக்டர் கையாடுங்க. பொறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பொறுக்கையா? நான் யாரு? கேரக்டர்னு அக்காத்த போய் கேளு. எதுக்கு அவள்கிட்ட கேட்கணும்? பார்த்த ஃபர்ஸ்டே என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க தானே நீங்க. அந்த மாதிரி ஒரு சீப்பான ஆளை என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறப்போ நான் ஹாப்பியா தான் இருப்பேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியா? பெரிய அக்கா பேர் என்ன? வாய. அவ ஜமன் பின்னாடி சுத்திட்டு விய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ரியா ஏன் கூட சுத்திட்டு ஜமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீ எவன் கூட சுத்திட்டடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குடிச்சிட்டு யாருக்கிட்ட என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ற நீங்க என்ன பேசணும் கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. என்கிட்ட வராதிங்க. நீங்க இன்னும் கையில தான் அந்த நைஃப் வச்சிருக்கீங்க. சிக்கி உங்க கழுத்தை பிடிச்சிருக்கான். அகைன் அவனை கிழிக்கிற மாதிரி வர ஒரு கையில அந்த கையை லாக் பண்ணிட்டா. உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அன்னைக்கு ஈவினிங் உங்ககிட்ட பணத்தை வச்சு தானே இதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. அதுக்காக நான் ஃபீல் கூட பண்ணேன்.
அவங்ககிட்டயே அதெல்லாம் பண்ணும். அது வரைக்கும் அந்த மாதிரி யார்கிட்டையும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதே போல் இப்போ உங்ககிட்ட ஏதாவது பண்ணாலும் என்ன கேட்க எவ்வளோ கிடையாதோ. உங்கள் கழுத்தை பிடிச்ச எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அவங்க மேலேருந்துலாம் கை எடுத்துட்டான். கையிலேருந்து ரத்தம் வருது. அது ரூம்லேருந்து வெளில போயிட்டான். அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் போயிட்டா அவன் ட்ரிங்க் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த நைட் அப்படியே முடியுதா. மார்னிங் வயந்தா ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறா. அதை ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து லைட்டு டோர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. தூங்கிட்டு இருக்கான். உங்கள் பேக் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு குளிக்க போகிறீங்க. உள்ளேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஹேர்லாம் டைட் பண்ணிட்டு வெளில வர எழுந்துக்க போகிறான் போல. திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கான். நீங்கள் வேகமாக ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக வெளில வர உட்காந்துருக்கான். அம்மா சொல்லுவேன் அப்படின்னு பெட்லேருந்து எழுந்து உங்ககிட்ட வர உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு பின்னாடி எடுத்து காலை வைக்கிறீங்க. நான் மறந்து போயிடுறேன். யூஸ்வலாக எல்லாத்தையும் பேசுகிற மாதிரியே எப்படியே வந்துடுது. சரி, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சாரி, உங்களுக்கு ஹர்ட் ஆனா இட்ஸ் ஓகே. எனக்கு இது எப்படி பழகிடுச்சு மாமா. ஏதோ பர்மிஷன். நான் ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரல, வீட்டில் இருக்கு. நான் போய் கொண்டு வந்துட்டோமா? உனக்கு ட்ரெஸ்ஸு தானே, விடு, நான் வாங்கிட்டு வரேன். இல்லை, அதுவும் இல்லை, புக்ஸ். உனக்கு காலேஜ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இல்லை மாமா, எனக்கு திங்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் தான். என்ன இருக்கு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போய்கிட்டு ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னே பார்க்குறா. அது தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை தூக்கி எழுப்பியிருப்பா இல்லையா? அப்போ அப்பான்னு கத்தும் போது ஓகே, உங்களுக்கு அப்பா நான் பிடிக்கும் புள்ள அந்த மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க. ஓகே, அப்பாவை பார்க்க தான் போறா புள்ள அப்படி திங்க் பண்ணிட்டு நீ கிளம்பு, கேர்ஃபுல்லாக போகணும். அப்புறம் நீ என்கிட்ட பயந்து பேசாத. நான் ஒன்றும் யாரோ திடீர்னு வந்து அரேஞ்ச் மேரேஜ் யாரையோ பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலல்ல. நான் உன் மாமா, புரியுதா? நீ என்கிட்ட நார்மலாக பேசலாம். இல்லை பண்ணா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, பயப்படாத. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். நீ சொன்ன மாதிரி உனக்கு இன்னும் 1 இயர் படிக்கணும். அது வரைக்கும் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் போயிடுவேன். ஸோ கூலாரு, நான் உன்கிட்டயே வர மாட்டேன். என்கிட்ட நார்மலாக பேச, சரியா? சரி சரி, ஓகே. நீ எப்படி போவ? ஆட்டோலாம் சேஃப் இல்லை, நானே கூப்பிட்டு போகிறேன். இல்லை, நானே பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். டெய்லி போகிறது தான். அவள் உங்களே பார்க்குறா. நான் போயிட்டு வரேம்மா. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இது ஆட்டோலலாம் க்ரௌடு இருக்காதா? சரி, ஓகே. அப்புறம் நீ காலேஜ் தானே போகிற? அங்கே யாரோ பாய்ஸு கேஷுவலாக இல்லை ஆக்சிடென்டலோ டெஸ்ட் பண்ணிட்டா? நான் படிக்கிறது லேடிஸ் காலேஜ். ஓ சரி, ஓகே. கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வரணும். நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருப்பேன், அடிக்கடிக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கணும் எங்கே இருக்கன்னு. கேர்ஃபுல்லாக போ. அங்கேருந்து கிளம்ப வயன் 1 நிமிஷம் அப்படியே நின்று திரும்பி அவனை பார்க்குறீங்க. மணி எதுனா வேணும்னா கால் பண்ண. எல்லாம் ஏன்ட்ட உனக்கு நான் கொடுக்குறேன், உன் புருஷன் தான். எதனா வேணும்னா கால் பண்ணு. சரி போ. வீட்டிலேருந்து போகிறீங்க. ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறா. அவன் அப்படிதான், எல்லாருக்கிட்டையுமே அப்படிதான் இருப்பான். எப்பவுமே நீங்கள் போகிற ஆட்டோ தான், அவங்க கூட லேடிஸ் தான். புக் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு. இங்கே உங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அம்மா பயந்த மாதிரியே அப்பா பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. ஏன் ரீத்தியை ஜிகேக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படி? கீழே எல்லா திங்ஸும் போட்டு உடைச்சிட்டு ஏன் பொண்ணு என்கிட்ட கேட்காம நீ எதுக்கு இந்த வீணா பொண்ணு ஜிகேக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? யாரை கிட்ட இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னு கத்திட்டு இருக்க. அம்மா சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? நீ சொல்றது என்னடி நான் கேட்கணும்? ஏன் பொண்ணு இங்க வரணும்? எதுக்கு நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? அப்பாக்கு என்னன்னா ஜிகே
நார்மலாக ஏதோ குட்டி கம்பெனி வச்சு ரன் பண்ணிருக்கான் அப்படி திங்க் பண்ணிருக்காரு. ஜிக்கோட வேல்யூ அவருக்கு தெரியவே இல்லை. அதுவும் இல்லாமல் கிம் வந்து சொல்லும் போதும் என் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் 2 பசங்களுக்கு தான் சொல்லிதான் அம்மா கிட்ட வந்து உங்களை பொண்ணு கேட்டிருப்பாரு. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டே என்கிட்ட கேட்காம எதுக்கு அது வீணா பொண்ணு ஜிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? நீங்க குடிச்சிட்டு யார் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாம அப்படி படுத்தே கிடக்குறீங்க. உங்கள்கிட்ட நான் அப்படி கேட்கறது, உங்க 2 பொண்ணு கல்யாணத்தை நீங்க பாத்தீங்களா? அப்பவாது நீங்க தெளிவா நார்மலா இருந்தீங்களா? இது உங்களை கேட்கறதுக்கு திமுறா உனக்கு திமுறா அப்படின்னு ஏதோ திங்ஸ் தள்ளி விட்டா டம்மால் சவுண்ட் கேக்குது. இந்த டைம் தான் நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க. அப்பா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. அம்மாவை அடிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வர அம்மா அங்கிருந்து நடந்து போறாங்க. நில்லடி, நான் சொல்றது கேக்குதா உனக்கு? இல்லை என்ன நான் பாட்டுன்னு கத்திட்டு இருக்கேன், நீ சில்லறை நடந்து போயிட்டே இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே அப்பா அம்மா பின்னாடி போறாரு. நீங்க பின்னாடியே வர அம்மா ரூமுக்கு போயிட்டு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி அது ஃபுல்லா பணம் இருக்கு. ஓபன் பண்ண அப்பா சைலண்ட் ஆயிட்டாரு. இப்போ இதானே வேணும், இதுக்கு தானே நீங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இது எதுக்கு? ஆமா ஏது இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த பாக்ஸு கிட்ட வர ரீத்திக்கு ட்ரெஸ் எடுக்க அப்பா அம்மாவை பார்க்க என் அண்ணன் கொடுத்தது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ மணியா? அப்புறம் வேஸ்டா இந்த மாதிரி சண்டை போட்டு கத்தாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒன்று தெரியாது, என் அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லும் போது எதை மீன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா என் 2 பசங்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டின்னு. அவரை கணக்கு எடுக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே இல்லை என் பசங்களுக்கு தான் சொல்ல வந்திருப்பாரு. அப்புறம் அவருக்கு சுமந்த வர ஜேகே தான் இம்பார்ட்டன்ட். அமைதியா அம்மாவை பார்க்க அவர்கிட்ட இருக்க 50% ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஜேகே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு. மீதி 50% என் ஜிமனுக்கு இருக்கு. என்னடி வளர்ற? நேற்று தான் அண்ணா என்கிட்ட சொன்னாரு. அப்படியா? உங்களுக்கு உங்க பொண்ணுங்களை விட காசு தான் ரொம்ப. பேசிட்டே இருந்து அம்மா ஸ்டாப் ஆக அப்பா திரும்பி பார்த்தா நீங்க நின்றுருக்கீங்க. அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நைட்டு கல்யாணம், காலையில வந்து நின்றுருக்கீங்க. ஏ வயன், இங்க என்ன பண்ற? ஷாக்கோட உங்ககிட்ட வராங்க. அம்மா அப்பா உன்னை அடிக்கல? நீ இங்க என்ன பண்றன்னு கேட்டேன். என்னம்மா இதெல்லாம்? என்னாச்சு? மறுபடியும் அப்பா உன்னை சண்டை போட்டாரா அப்படின்னு அம்மா பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பா அம்மா பின்னாடி இருந்து உங்களை முறிச்சிட்டே இருக்காரு. என்னாச்சு வயன்? எதனா ப்ராப்ளமா? நீ மட்டும் தனியா வந்திருக்க? என்னடி உடம்பு எதாவது சரியில்லையா? தலை வலிக்குதா? என்னாச்சு அப்படின்னு உங்களை ஃபுல்லா டச் பண்ணிட்டே இருக்க. அம்மா இன்னும் வயன் சொல்லி தொல்ல டென்ஷனா இருக்கு. என்னம்மா இங்க எதுக்கு வந்திருக்க? என்னம்மா இப்படி சொல்ற? ஓ காட் வயன், உனக்கு என் நிலைமை புரியுதா இல்லையா? நேத்து கல்யாணம், மார்னிங் வந்து நின்றுருக்க, எனக்கு எப்படி எடுத்துக்கிறது? ஓ அப்படி சொல்றியா? உன்னை பார்க்கணும்னு வந்தம்மா. பார்க்கணும்னா நேத்து தானே பார்த்த, அதுக்குள்ள என்ன? உங்க அப்பா கத்துறாரு, அப்பாவை பாக்குறீங்க. என்னடி வயன் போயிடுச்சா? உங்ககிட்ட வர இல்லப்பா, அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் நேத்து பார்த்தல. ஒரு நிமிஷம் சும்மா இருங்க, குழந்தை வந்திருக்கு வீட்டுக்கு. உங்களை தனியா கூட்டு வராங்க. என்னம்மா என்னம்மா ப்ராப்ளம்? அப்பா இப்பவுமே இப்படியே தான் இருப்பாரா? அதெல்லாம் விடு, அதான் உங்க அப்பாவை சமாளிச்சிட்டல. என்ன தெரியுமா ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல உங்களுக்கு புரியுது. சிலந்தே கேட்டுட்டே இருக்கீங்க. அதான் சமாளிச்சிட்டேன், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு வந்திருக்க? அதான் சொன்னேம்மா உன்னை பார்க்கணுன்னு. உங்க கை பிடிக்கிறாங்க, அம்மா கையை பெண்ட் பண்ணி பாக்குறீங்க. இங்க பாரு, என்ன பாருடி? சொல்லுமா. எங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீ இது போல வந்த போய், இப்போ நீ வியோட ஒய்ஃப். நீ இல்லாம இதுக்கப்புறம் நீ எனக்கு வரவே கூடாது. அம்மா நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுமா. எனக்கு ஒன்று தோணிட்டே இருந்தது நைட்ல இருந்து. ரித்தி மேரேஜ் வச்சு அப்பா ஏதாவது உங்களை ப்ராப்ளம் பண்ணீங்களா? டவுட்டு அந்த ஏதாவது வரும்னு நினைச்சேன், அதான் மாறிங்க வந்தேன் அப்படின்னு ஸ்மெல் பண்ண அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி உனக்கு ஏதாவது கூப்பா அந்த சாப்பிட்டு போ. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பிட்டு போ. அம்மா இரு, கிச்சனுக்கு போயிட. உங்க முன்னாடி அப்பா வராங்க, நீங்க அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவரு உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? இல்லைப்பா நான் தனியா போகலாமான்னு கேட்டேன். போகலாம்ப்பா. அவரு முன்னாடி நடந்து போக அவரு பின்னாடி நீங்களும் போறீங்க, பயத்தோடு தான். சரி எதுக்கு வந்த? இல்லப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருந்துதான். நேத்து தானே பார்த்த? அம்மா கூட இருந்து தூங்கி பழகிட்டேன்ப்பா. அப்படி சொல்ல
அப்பா உங்களுக்கும் க்ளோஸாக வராரு, நீங்கள் ஒரு மாதிரி போயிட்டு சோத்தில் ஊற்றிக்க. என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் நான் ஒன்று பார்க்குறேன், இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு உங்களை பார்த்துட்டே உண்மையாகவே நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அப்பா ஃபர்ஸ்ட் டைமா நீ அப்பான்னு கூப்பிடும்போது ஏன் தெரியல எனக்கு பிடிக்கவே இல்லை வயன். அப்பா என்கிட்ட பேசாதீங்கப்பா. நான் என்ன புதுசாக பேசுகிறேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க நடுங்குது. சொல்ல புதுசாக அப்பெல்லாம் பேசுகிறேன். உங்கள் வழியிலாம் டச் பண்ணுறாரு, அது சவுண்டு கேட்குது. நல்லா இருக்குல்ல இந்த சவுண்டுலாம்? அப்பா நல்லா இருக்குல்ல? நானும் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ அழகா இருப்பியா வயன்? இல்லை நான் கேட்குறேன் உன்கிட்ட, ஒருவேளை நீ விய கல்யாணம் பண்ணாம இருந்தா நான் அம்மா போல் சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்பயும் இப்படிதானே இருந்திருப்ப. கண்ணில் தண்ணி வருது, ஒரு மாதிரி அருவருப்பா இருந்தாலும் ஒரு கையில இருந்து உங்க கையை எடுத்துக்கிறீங்க. இப்போ அவரு உங்க காது கிட்ட வந்து உங்க கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாது போயிடுச்சு. பட் வீடியோ பார்த்த வயன் நீங்க அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. அவரு நீங்க கழுத்துல போட்டிருக்க உங்க தாலியை பிடிச்சு நான் கட்ட வேண்டியதா டக்குன்னு அவர் கையில இருந்து பிடிங்கிட்டு, இப்படி பண்ணாதீங்கப்பா, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. அவரு முறைச்சிட்டு உங்களை பார்க்க யாராவது அவங்க பொண்ணுகிட்ட இதெல்லாம் பண்ணுவாங்களா? இப்பெல்லாம் பேசுவாங்களா? உங்களாலதான் எல்லாமேப்பா. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் என்னால நார்மலா யார் கூடயுமே பழக்க முடியல, பேச முடியல, இருக்க முடியல. எல்லாமே என்னை விட்டு போனதுக்கு காரணம் நீங்க தான். எல்லாமே நான் ஜமன சொல்றியா? ஆமா இதையா அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் ரீசன் இல்லை, அவனா சண்டை போட்டு போனா நான் என்னதுக்கு? கிளம்புறப்பா கிளம்ப. டக்குன்னு உங்க கையை பிடிக்கிறாரு. திரும்பி அவரை பார்த்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், முக்கியமா அம்மா கிட்ட, போதுமா? தட்ஸ் கூல். உங்க கையை விட அங்கிருந்து நடக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படி நின்றுருக்கீங்க கண்ணெல்லாம் துடைச்சிட்டு இப்போ வந்த மாதிரி. ஓகே வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், அம்மாவை நான் போட்டு தள்ளுறேன். திரும்பி அவரை பாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றதுலயே தெரியுது அதனால யாருக்கிட்டையும் நார்மலா இருக்க முடியலன்னா கிட்ட நடந்து வந்துகிட்டே தேயாங்கூரியும் கிட்ட அப்படித்தானே நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க. அதாம்மா ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்க முடியலன்னா இதுவும் என்ன பேசுனேன்னு தெரியல, ஒரு மாதிரி உங்களுக்கு கோவம் தான் வருது. அந்த கோவத்தை விட அவர் மேல இருக்க பயம் உங்களுக்கு கோவத்தை பண்ணுது. ஸோ கோவமா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சைலண்டா நின்றுக்கீங்க. எதுவா வேணாலும் இருக்கட்டும், பாரு நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன். ஓகே இந்த மணி நிறைய ஜுவல்ஸ் அதெல்லாம் கிடைக்காது வயன். அப்புறம் ரிட்டர்ன் கேட்டாங்கன்னா நல்லது பாதி செலவு பண்ணிட்டேன். இன்னும் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நல்லா ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. பாரு இந்த வீட்டுக்கு வர்றது இதுவே லாஸ்டா இருக்கணும். எவ்வளவு வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான். எதுவுமே பேசல, நடக்க ஆரம்பிக்கிறீங்க. சொன்னது கேட்டுச்சா இல்லையா? தலைய மட்டும் ஆச்சுங்க. திரும்பி பக்கமா அப்படியே கிளம்பு. அழுதுட்டே அங்க இருந்து போயிட்டீங்க. அம்மா நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அவ்வளோ கூப்பான் இருக்காங்க. அப்பா ஹாயா மணிலாம் எவ்வளவு இருக்கு அப்படி சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ட்ரிங்க் பாட்டில் வந்து எடுக்கிறாரு. வயன் வந்திருக்கா, இப்பயும் இப்படிதான் பண்ணணுமா? இல்லைங்க ஃப்ரிட்ஜில் இருந்து நிறைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு போக்க பரபரப்பா எதுக்கடி சேமிக்கிற? வயன் வீட்டுக்கு போயிடணும்ல, அதுக்கு டைம் ஆகும்ல. அவ அப்பயே கிளம்பிட்டா அப்படின்னு குடிச்சிட்டே போறாரு. கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா. நீ வேற சமைச்சிட்டு பரபரப்பா இருக்கல, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு குடிச்சிட்டே ஒரு போயிட்ட. அம்மா ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, நீங்க போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்கு. ஓகே தான், வெள்ள கோச்சிட்டு போயிட்டு இருப்போம்ல அப்படின்னு தோணுது. நீங்க அழுதுட்டே நெக்ஸ்ட் ஜேக்கி வீட்டு முன்னாடி நின்றுக்கீங்க. வீட்டுக்குள்ள போலாமா வேண்டாமா அப்படி. உங்களுக்கு ரித்திய பாக்கணும், நைட்டு ஃபுல்லா எப்படி இருந்திருப்பா தெரியல, அவளை பாக்கணும், அது உங்க மைண்டுக்குள்ள வருது. ஸோ பொறுமையா வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போக ஜேகே ரெடியாயிட்டு வேக வேகமா வெளியே வந்திருப்பான். உங்களை பார்த்த உடனே அப்படியே ஸ்லோவாகுறான். நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்க அங்கேயும் கிளாஸ் பண்ணி போறான். மம்மா அப்படியே நிக்கிறான். ரெத்தி தூக்குறாளா முழிச்சிருக்காளா? அவ எதுவுமே பேசல. ஓகே நடக்க ஆரம்பிக்கிறான். நீங்களும் எதுவும் கண்டுக்கல, பட் சைலண்டா நின்று ஜேகேவை பார்க்க காரு கிட்ட போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த வீட்டுக்குள்ள போறீங்க, ஜேகேவோட அம்மா போட்டோ இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க அவ்வளவா பார்த்தது கிடையாது. ஸோ அங்க போயிட்டு ஒரு பிளஸிங்க போட்டு எந்த ரூம் தெரியல, ஒரு ரூமா ஓப்பன் பண்ணி பார்க்க எதுலயுமே ரீத்தி இல்ல. எங்க தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ரூம் டோரை ஓப்பன் பண்ண
அங்கே தான் படுத்துருக்கீங்க. உள்ளே நடந்து வரீங்க. ரித்தி ரித்தி டயர்டாக இருக்கா? நீ ரொம்ப ரொம்ப நேரம் தூங்குற. ரித்தி நீ எழுப்பா, தறி அடிச்சுட்டு எழுந்துக்க. அக்கா அக்கா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறா. சரி அல்லாத அல்லாத ஒன்றும் இல்லை அப்படின்னு முதுக ரப் பண்ணி விட்டுட்டே, எதுக்கிட்ட இப்படி பயப்படுற? அக்கா எனக்கு இங்கே இருக்க வேணாக்கா, நான் வீட்டுக்கு போறேன்க்கா, என்னை கூட்டு போக்கா. ரித்தி என்ன பேசுற நீ? எனக்கு வேணாக்கா, எனக்கு மாமா பிடிக்கலக்கா. நீங்களாம் நினைக்கிற மாதிரி மாமா ஒன்றும் நல்லவங்க கிடையாதுக்கா. ரித்தி வேணாம், இங்க பாரு அக்கா, என்னை கூட்டு போயிடுக்கா, நான் இங்க இருக்க மாட்டேங்க்கா அப்படின்னு அழுதுட்டே இருக்கீங்க. அக்காவும் கோம் பண்ணி, ரித்தி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு புரியுது, பிகாஸ் நைட்டு என்னாலையும் உங்களை விட்டு இருக்க முடியல, அதனாலதான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு ஃபேஸுக்கு பண்ணி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணி சொல்றதுக்கு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புரிஞ்சுக்கோ. முடியாது முடியாது, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அம்மாவை பார்க்கணும்க்கா, இல்லைன்னா என்ன உன் கூடயே கூட்டு போயிடு, நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டே இருக்கேன். அல்லாத இங்க பாரு ரித்தி, வீட்டுக்கு போகணும், இதுக்கப்புறம் உன் வாயில வரவே கூடாது. அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன், சொல்றதுக்கு இல்லை. நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் அது அப்படியா அம்மா மேலதான் திரும்பும். அப்பாவோட கோவம் சொல்லிட்டு நீங்க மார்னிங் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அப்பா சண்டை போட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அப்பா அதெல்லாம் சொல்லாமல் ரிட்டர்ன் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் சொல்கிறது கேளு, மாமாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். மாமா ரொம்ப நல்லவங்க. கிம் அம்மா சொன்னாங்க 3 பேரும் ஒரே மாதிரி தான், ஏன்னா 3 பேருக்கும் கோவம் வரும். பார் எனக்கு தெரிஞ்சு சிக்கி மாமாவும் நல்லவங்க தான். நான் இங்கே வந்தேன், மாமா வெளியே கிளம்பி எங்கே போனாங்க, பட் என்னை ஏன் வந்தான்னு கேட்கவே இல்லை. அவர் என்னை திட்டிருக்கலாம்ல, என்னை எதுவுமே சொல்லலை. இங்கே பார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய பேச மாமாக்கு என்ன பிடிக்காதுக்கா. பாரு எடுத்தவனே யாருக்கும் டக்குன்னு பிடிச்சிடாத, வெயிட் பண்ண. மாமாவும் ரியாக்காவும் லவ் பண்ணாங்கக்கா. பைத்திய மாதிரி வளராதா மீதியாரு, நிஜமா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நடந்திருக்கும் இல்லையா, அந்த சண்டை எல்லாம் சொல்ல என்ன வளர ரிதி. அப்பா ரியாக்காவை அடிச்சாங்க, உங்களுக்கு வேமாமா பிடிக்கும், அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அக்காவை ஜமன் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், அவங்க வேர்ல்டு என்னமோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. இதே இது பயத்தில் வளரல. இங்க பாரு நான் சொல்றதுலாம் உண்மைதாங்க. அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க, கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. சரி சரி ஒன்றும் இல்லை, டெய்லி வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நீ கேர்ஃபுல்லாக இரு. நான் உனக்கு கால் பண்ணுறேன். என்கிட்ட ஃபோன் இல்லைல்லக்கா. ஓ ஃபோன் உடஞ்சிருச்சுல, இது நான் உனக்கு ஃபோனுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக இரு. அக்கா என்னையும் கூப்பிட்டு போயிட்டேன், நான் வந்து உன்னை அடிக்கடி பார்த்துக்கிறேன், கேர்ஃபுல்லாக இரு. அக்கா விட்டு போறா, உங்களால் இது ஏற்றுக்க முடியல, அழுதுகிட்டே இருக்க, தைரியமாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போறா. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, சைலண்டாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு தான் வேகமாக உள்ள வர ஜம்மன் அம்மா இருக்காங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ட்டீங்க. எங்கடி போன? இல்லை ஆண்டி, தங்கச்சியை பார்க்க. உனக்கு இங்கே இருக்க வேலையை பார்க்க முடியலையா? தங்கச்சியை பார்க்க போறியா நீ? வேலையா? ஓ அப்போ மேடம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அமைதியா அவங்களே பார்க்க. மார்னிங் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்து கிளம்பி வெளியே போய் சுற்றிட்டு டைமை பார்த்தியா, 10 o'clock. இந்த டைம் வீட்டுக்கு வர அதான் சொன்னேனே ஆண்டி, ரித்தியை பார்க்க. சரி நீ போன, உன் தங்கச்சி என்ன பண்ணுறான்? ரூம் டோரை கூட மேடம் ஓப்பன் பண்ணவே இல்லை. நீங்கள் அவங்களே பார்க்க. எங்க பாருங்க பிளான் பண்ணி 2 பேரும் வீட்டுக்கு வந்து இங்கே இருக்க பணம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம், சுத்தம் இங்கே இருக்குதா அப்படி உங்க கனவுல கூட நினைக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பாருங்க, இத்தனை மேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்களும் 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க ஒரு மாதிரி அவங்கள பார்க்க, இங்க இருக்க வேலையெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். உன் தங்கச்சி கூத்துவான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பார்த்துட்டு இருக்க? போறாண்டி வேகமா நீங்க இருக்க ரூமுக்கு வரா. சும்மா இருப்பானா இல்லையா தெரியலையே, டோரு நாக் பண்ணலாமா, டோரை ஓப்பன் பண்ணிடலாமா, நிறைய தோணுது. ஸோ டோர்ல கை வைக்க ஆப்போசிட்ல இருந்து டோர் ஓப்பன் ஆகுது. அமைதியா நின்றுக்கீங்க. மந்தான் வெளில வரான், நகர்ந்து நின்றுக்கிட்டீங்க. பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறான். தம்பாலும் டோரை அடிச்சு சாத்திட்டு வெளில போறான். கடுப்புல சைலண்டா நின்றுக்கீங்க. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் துப்பா ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர, நீங்களும் பெட்ல படுத்திருக்கீங்க. ரியா ரியா எழுந்துரு, 10 மணி ஆகுதுடி, ஏண்டி இவ்வளவு நேரம் தூங்குற அப்படின்னு எழுப்ப வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. 2 பேரு ட்ரெஸ்ஸும் அங்கங்க கிடக்கு. ரியா கிட்ட க்ளோஸா வரீங்க, தலை வரைக்கும் க்ளோஸ் பண்ணிருக்கு பெட்ஷீட்டு. பட்
ரியா கால் வெளியே தெரியுது. நீஸ் வரைக்கும் ஃபுல்லா இழுத்து விட்டுட்டு அவ ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவ சீக்ல டேப் பண்ணி, ரியா ரியா எழுந்துருடி, ரொம்ப டயர்ட்ல படுத்திருக்கீங்க. ரியா மெதுவா கண்ணை திறந்து, அக்கா எழுந்துரு, 10 மணி ஆச்சு, நீ நீ ஓகேவா? என்கிட்ட வராத ரியா, இந்த ரூம்ல இருக்காத, வெளியே போயிடுக்கா. ரியா என்னாச்சு உனக்கு? என்ன பார்க்காதக்கா. ரியா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குக்கா. ரியா என்னாச்சு உனக்கு? அவ பெட்ஷீட்லாம் பிடிச்சிட்டு வீட்டுல இருந்து நகர்ந்து போறா, உங்ககிட்ட வர மாட்டேன்றா. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? கிட்ட வராத, என்ன பார்க்காத, எனக்கு ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. ரியா என்னாச்சு உனக்கு? இப்படி பண்ணாது எனக்கு பயமா இருக்கு. நீ ஓகே தானே? இல்ல நான் ஓகே இல்லக்கா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. என்னடி ஆச்சு? மாமா மாமா என்ன தேம்பி அழுவுறீங்க. அவளுக்கு புரிஞ்சிருச்சு. வயன் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டா. சரி ரியா அழாத. இந்த டைம் டோர் ஓப்பன் ஆக 2 பேருமே திரும்பி டோரை பார்க்க ஜிம்மன் உங்களை பார்த்து, அதாவது வயனை பார்த்து, வெளில போ, பெட்ல இருந்து எழுதுக்கிறீங்க, இங்க என்ன பண்ற? மாமா நிறுத்தடி, இங்க எதுக்கு வந்திருக்கன்னு கேட்டா. அதான் மாமா மாமான்னு சொன்ன வச்சுக்கியா பல்ல கடிச்சிட்டே வரான். சரி தங்கச்சி அழுவுறா, வெளில போ, ஒரு நிமிஷம் நான் பேசி, வெளில போ. எங்க ரியாவுக்கு கோவம் வருது. என்ன பேசுறீங்க? அவ என்ன பார்க்க? வாய மூடு. ஜிம்மன் வயனை பார்த்தா, வெளில போ.